வணக்கம் 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 என்னால் ரொம்ப சுபாமியா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி. ஒன் இயர் அழகா கலந்துட்டோம், அத்தனைக்கும் நன்றி நன்றி. மெயின் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லியிருந்தேன், நான் 3 சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். ஒரு சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா அழகா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்னா, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் 22,000 மெம்பர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே 100 rupees 100 ரூபா வந்து கொடுக்குறோம். ஸோ ஜூலை 1ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். சரிங்களா? ஜூலை 1 உங்க எல்லா அக்கௌண்ட்டு கூட அது வந்துடும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஸோ ஜூலை 14, ஏன்னா 1 month, இந்த ஜூன் 14th வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா 50% ஆஃபர் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் 9வது பிளான்ல 3 பேர் வந்திருந்தாங்க. அந்த 3 பேர்த்துக்கு ஒரே மாசத்துல, அதாவது ஜூலை 14th அவங்களுக்கு அந்த 20 லட்சம் பே பண்ணியிருக்காங்க. 54 லட்சத்துக்கான கோல்டு தரும். மெயின் விஷயம் தாங்க, ஒரே ஒரு மாசத்துல செம்ம ஜாக்பாட் அவங்களுக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, வர ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னொரு ஆஃபர் கொடுத்தோம். ஏன்னா 9வது பிளான் மட்டும் 50% ஆஃபர் இருக்கு. அதாவது நீங்க 54 லட்சம் பே பண்ண வேண்டியது இல்லை, சேம் டைம் 27 லட்சம் பே பண்ணா போதும். ஒன்று, அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு. அது ஜூலை 1ஆம் தேதி வர வீடியோல உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? அது நம்ம இன்ஃபார்ம் பண்றோம். அது போக மெயின் விஷயம், சார் என்னால் பண்ண முடியல, பட் எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, சொன்னா பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு சூப்பர் பெனிஃபிட் இருக்கு, செம பெனிஃபிட் இருக்கு. யூஸ் பண்ணிக்க. உங்களுக்கு கேஷ்னா கேஷ் வாங்கிக்கலாம், இல்லை கோல்டா வாங்கிக்கலாம். ஸோ நீங்க 27 லட்சம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் பண்ணாங்க, 9வது பிளான் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டா 2 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 லட்ச ரூபா கேஷா வாங்கிக்கலாம், இல்ல வந்து நீங்க 2 லட்ச ரூபாய்க்கு உங்க ஊர்ல இருக்கிற கோல்டு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல எது வேணாலும், கோல்டானா கோல்டு வாங்கிங்க, இல்ல கேஷ்னா கேஷ் வாங்கிங்க. செம்ம ஆஃபர், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா கோல்டு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பூம் ஆயிட்டு இருக்கு, மிகப்பெரிய பூம் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? மெயின் விஷயம் ஒண்ணுதாங்க, நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து நம்ம வேடிக்கை, அது ரொம்ப ரொம்ப என்ன ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் இப்போ பாருங்க, கிரிக்கெட் ஐபிஎல்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல யாருக்கு உண்மையாவே கோல்டு கிடைக்கும், ஆக்சுவலி யாருக்கு வந்து வெற்றியாளராக. ஸோ அதுல டெய்லியும் மேட்ச் நடக்குது, டெய்லியும் போட்டி நடக்குது. இந்த போட்டியில கலந்துகிட்டவங்களா, இல்ல அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கை தட்டவங்களா? வேடிக்கை பார்க்கறவங்க கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு மட்டுமே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையாவே நம்ம அந்த ஒரு போட்டியில கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து நம்மளுக்கு கோல்டு வாங்குறது முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் வின் ஆகுறது முக்கியம் கிடையாது. கலந்துக்கிட்டாலே நம்மளுக்கு அதுல கண்டிப்பா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். மெயின் விஷயம், நம்ம ஜெயிக்க முடியுங்க. ஸோ இன்னைக்கு அப்படிங்கிற இந்த நாள் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு தான். இன்னைக்கு முடிஞ்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு வந்து இது பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த நிமிஷம் போயிடுச்சுனாவே அது அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. அது திரும்ப ரிட்டர்ன் பேக் நம்ம லைஃப்ல வரவே வராது. நம்ம லைஃபோட இன்னைக்கு கடைசி நாள் அப்படின்னா எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவோம், எவ்வளவு விஷயம் பண்ணுவோம், அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள் அப்படிங்கிற எடுத்துக்கங்க. அன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம வேஸ்ட் பண்ணாலும், ஒரு செகண்ட் நம்ம விட்டாலும் அது திரும்பி ரிட்டர்ன் பேக் வராது, அது மாற்றவும் முடியாது. ஸோ அவ்வளோதான். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு வயசான தாத்தா பாட்டிகள்லாம் பாருங்க, தாத்தாக்கெல்லாம் நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமே வாட்ச்மேனா, ஸோ கூர்காவா, செக்யூரிட்டியா நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிகள்லாம் பாருங்க, பூ கட்டிட்டு வீட்டில் அவங்களால என்ன முடியுமோ, ஆக்சுவலி அவங்களால என்ன முடியுமோ அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? என்னென்ன வீட்டில் ஹெல்ப் பண்ணிட்டு, பூ கட்டிட்டு, பழ காய்கறி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தையும் பார்த்துட்டு நிறைய வீட்டில் அவங்க டெய்லரிங் நிறைய என்னென்னமோ பண்றாங்க, நிறைய என்னென்னமோ விஷயங்கள் பண்றாங்க. கூட பின்றது கூட ஈவன் அந்த விதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு நல்ல நாள் வரட்டும், அன்னைக்கு தான் நல்ல நாள் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நல்ல மாசம் வரட்டும், அன்னைக்கு தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரே ஒரு முகூர்த்தம், இன்னைக்கு நல்ல முகூர்த்தம், ஸோ இன்னைக்கு முகூர்த்த நாள்ல ஏதாவது கண்டனன்ஸ் டெத் ஆகாம இருக்கா சொல்லுங்க, ஏதாவது விபத்து நடக்காம இருக்கா சொல்லுங்க? எத்தனையோ எவ்வளோ நடக்குது. ஸோ கெட்ட விஷயங்கள், கெட்டது எதுவுமே வந்து நாள் நேரம் தேதி பார்த்து வரவே வராது, அடிச்சு கிளப்பிடும். அதே தான் நல்லது. ஸோ நீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவல். இன்னைக்கு நல்ல நாள், நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, ஸோ நீங்க இதுக்காக எக்ஸ்ட்ரா இன்கம் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு அது நல்ல நாள். அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. நல்ல நாளுங்கிறது நாம உழைக்கணும், உழைப்பால் மட்டுமே உயர முடியுமே தவிர வேற எதுவும் கொடுக்கறதையும் கூரை பிச்சு கண்டிப்பா கொடுக்காது. ஸோ அது கூரை பிச்சு தரும் அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா, முயற்சி, உழைப்பு, உயர்வு. ஸோ அது கூரை பிச்சுட்டு அவ்வளோ வரும். அதாவது இப்ப இருக்க ஆர்சி பில்டிங்கே அந்த அளவுக்கு நம்ம வளரலாம். ஸோ மேலும் மேலும் வளரலாம். அதுக்கு காரணம் மெயின் ஒரே விஷயம், நம்மளுடைய மெயின் விஷயனுடைய முயற்சி, அதுக்கான உழைப்பு, உயர்வு கண்டிப்பா கொடுத்தே தரும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது அகம் டிஜிட்டல். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா என்னைக்குமே வந்து நல்ல நாள். நம்ம என்ன சொல்ற, வேடிக்கை பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது எதுவுமே. நம்ம வேடிக்கை பார்க்கறது தாண்டி நம்ம இறங்கணும்,
உள்ள நீங்க இறங்கிட்டீங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க, எந்த ஒரு கேம் விளையாடுங்க, வாழ்க்கைங்கிற கேம் ஆகட்டும், இல்ல பிளே ஆகட்டும், கிரிக்கெட்டு, டென்னிஸ், ஷட்டில் கார்க்கு, நீச்சல், நீங்க எதுவாகும் வேடிக்கை பாக்குறாங்க, வேடிக்கை பாட்டே தான் இருப்பாங்க. ஸோ யாராவது சூப்பரா இவங்க கை தட்டினாங்க, சூப்பரா விசில் அடிச்சாங்க, இவங்களுக்கு நம்ம கிஃப்ட் தரலாம், இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கோல்டு தரலாம், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துடலாம்னு கொடுப்பாங்களா? கிடையவே கிடையாது. யாரு களத்துல இறங்கி ஆடுறாங்களோ விளையாடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிசு, அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. ஸோ வெற்றியும் தோல்வியும் மேட்ரு கிடையாது. ஸோ வெற்றி பெற்றவங்க சூப்பரான இன்கம், நம்ம அகண்டிஷல் பாருங்க, நல்ல இன்கம் மெயின் பண்ணுவாங்க, அது எந்த மாற்றம் இல்லை. ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்கனாவே உங்க இன்கம் ஜாஸ்தியாயிரும். கரெக்டுங்களா? நீங்க முயற்சி பண்ணீங்கனாவே 9வது பிளானோ 8வது பிளான் வருவாங்க, 7வது 6வது பிளானோ, எந்த பிளான் வேணா வருவாங்க. நீங்க சொல்லணும், விஷயத்த நீங்க இறங்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதான் சொன்னேன், நீங்க உழைக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அது எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது மட்டும் மறக்காதீங்க. இன்னைக்கு நாள், இந்த நாள் கடைசி நாள், இன்னைக்கு கடைசின்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல எப்பவுமே பாருங்க. ஸோ என்னைக்குமே நாளைக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மேற்குல ஒரு விதையை முதைச்சோன்னு வைங்களேன், அழகா முளைச்சு விட்டோம்னா ஸோ கிழக்குல டெய்லியுமே ஒதுக்குது. அதாவது மாறுதுங்களா, அந்த சூரியன் ஏதாவது மாறுதா? மறையுது, அஸ்தமனம் ஆகுது, சூரியமே அஸ்தமனம் ஆகுது. ஸோ இருட்டாகுது. ஆனா அந்த இருள் சூழ்ந்த லைஃப் கண்டிப்பா விடிஞ்சிரும். நீங்க உழைச்சீங்க அப்படின்னா விடிஞ்சிரும், ஒரு அழகான பிரகாசம் உண்டாகும். ஸோ அதுக்கு காரணம் மெயின் விஷயம், இயற்கை என்னைக்குமே மாறும். அதே மாதிரி நம்ம லைஃபும். ஸோ நம்ம இருள் சூழ்ந்த நம்ம லைஃபை அழகா மாத்தணும்னா நீங்க இறங்கணுங்க. ஸோ தூங்கிட்டே இருந்தா சூரியன் வேணா ஒதுப்பாங்க, நம்ம லைஃப் என்னைக்குமே இருட்டாதான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்க இறங்குங்க, தயாராங்க. இன்னைக்கு நாள் கடைசி நாள், இன்றைய நாள் கடைசி நாள் நினைச்சுக்கேன். நீங்க இறங்கிட்டீங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாள், அவ்வளவுதான். வேற எதுவுமே நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. நீங்க இறங்கிட்டீங்க, உழைக்க தயாரா இருந்தீங்க, உழைச்சிங்கன்னா அன்னைக்கு நல்ல நாளுங்க, வேற எதுவுமே இல்லை. ஸோ யூஸ் பண்ணுங்க. 9வது பிளான், கடைசி பிளான் 30, சரிங்களா? ஜூன் 30 கடைசி நாள். மெயின் ரொம்ப முக்கியம். கடைசி உங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணினா 2 லட்சம் உங்களுக்கு கேஷ் ரிவார்ட் இருக்கு, மிஸ் பண்ணாம பண்ணுங்க. நன்றி. கண்டிப்பா நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நிறைய போயிட்டு இருக்கு, லாகின் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் சீக்கிரம் பண்ணுங்க. இந்த டைமிங் ரொம்ப ஷார்ட். இந்த ஒரு டைமிங் திரும்ப சொல்றேன். இன்னொரு டைம் நம்ம அகம்டிஷன்ல இந்த ஒரு ஆஃபர், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரவே வராது. அது 200% வராது. இதுவே கடைசி. ஸோ நம்முடைய முதல் வருஷம் அழகாக முடிச்சனால இது நம்ம தரோங்க, சரிங்களா? ஸோ 2 லட்சம் நீங்க ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு அந்த பிளான் நீங்க ரெஃபர் பண்ணினாவே 2 லட்சம் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. நன்றி.